சென்னை ஜிபி ரோட் பகுதியில் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் கடையில் வேலை பார்த்து வரும் இளைஞர் நேற்று இரவு மதுபோதையில் போலீஸ் வாகனத்தை மறித்து கத்தியால் தனது கழுத்தையும் உடல்களிலும் அறுத்துக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். சுதர்ஷன், வணக்கம். நேற்று இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் யாரு, என்ன நடந்தது? வணக்கம். ஜிபி ரோடு, இந்த அண்ணா சாலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜிபி ரோட்ல சிக்கந்தர் என்பவர் அங்க கார் ஆக்சசரிஸ் மற்றும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அந்த கார் கண்ணாடிகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அந்த வேலையை செய்து வரக்கூடிய இந்த நபர், இவர் அதீத மது போதையில இருந்த காரணத்தினால இவர் சாலையில சென்று கொண்டிருந்த போலீஸ் விஐபி எஸ்கார்ட் வண்டியை அதை ஸ்டாப் பண்ணி அந்த போலீஸ் எஸ்கார்ட் வண்டியை தட்டி, அது மட்டும் இல்லாம அதில் உள்ளே இருந்து வெளியே வந்த காவலர்களையும் சரமாரியாக திட்டி தீர்த்து, அது மட்டும் இல்லாம அவர் கையில் வைத்திருந்த அந்த சிறிய பிளேடு மற்றும் கட்டி எடுத்து கழுத்து மற்றும் மார்பு பகுதியில வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். என்ன காரணம் என்று பார்த்தால், இவருடைய அதாவது மொபைல் போனை போலீசார் பறித்து சென்று விட்டார்கள். அதாவது பறிமுதல் சென்ற பண்ணிட்டு போயிட்ட காரணத்தினால இவர் அந்த போனை திரும்ப எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு கூறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். கழுத்து மற்றும் மார்பு பகுதியில சிறிய அளவுல பிளேடு மற்றும் கட்டியை வைத்து அறுத்து கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட இவர் நடு ரோட்ல அதாவது வந்துட்டு போயிருக்கக்கூடிய அந்த சாலையில, மிகவும் பிஸியா இருக்கக்கூடிய அந்த சாலையில, அதிக வாகனங்கள் போயிட்டு வரக்கூடிய அந்த சாலையில நேற்று இரவு இந்த மாதிரி ஒரு போலீஸ் வாகனம், அதாவது விஐபி எஸ்கார்ட் வண்டி போகும்போது அந்த போலீஸ் வாகனத்தை நிறுத்தி அவர் இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். போலீசார் இந்த வாகனத்திலிருந்து இறங்கி அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த போலீஸ் வாகனத்தையுமே அவர் தட்டி அதை உடைக்க முயற்சிக்கிறார். உடனடியாக போலீசார் அவரை பேசி அப்படியே சாலை ஓரம் அழைத்து அதன் பிறகு அவரிடம் பேச்சு கொடுத்து அவரை மருத்துவமனை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அனுப்பி வைத்து முதல்வர் கொடுத்து சிகிச்சை கொடுத்து தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போலீஸ் அவருடைய மொபைல் போனை பறித்து கொண்டு சென்ற காரணத்தினாலதான் இவர் இந்த மாதிரி போராட்டத்துல, அதுவும் கழுத்தையும் மார்பையும் பிளேடு மற்றும் கட்டல் அறுத்து கொண்டு இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த அருகில் கடை வைத்திருக்கிறவர்கள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.